Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதியில்தான் அந்த 10 வயது சிறுமி வசித்து வந்தார். அவரது தந்தை ஒரு சாதாரண கட்டுமான தொழிலாளி. கடந்த 21ஆம் தேதி தந்தை வழக்கம் போல வேலைக்கு சென்றுவிடவே அந்த சிறுமி வீட்டிற்கு அருகே விளையாட சென்றுள்ளார். இரவு நெருங்கிய பிறகும் சிறுமி வீடு திரும்பாததால் அவரது தாய் பல்வேறு பகுதிகளிலும் மகளை தேடத் தொடங்கினார். எங்கு தேடியும் மகள் கிடைக்காமல் போகவே அவருக்கு பதற்றம் தொற்றிக் கொண்டது. அவருக்கு உதவியாக அண்டை வீட்டாரும் சிறுமியை தேடத் தொடங்கினர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த கடை உரிமையாளர் முக்கிய தகவல் ஒன்றை தெரிவித்தார். காணாமல் போன சிறுமியுடன் இளைஞர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்ததாகவும் பின்னர் அந்த இளைஞர் தனது பைக்கில் சிறுமியை அழைத்து சென்றதாகவும் அவர் கூறினார். பைக்கில் வந்த அந்த இளைஞர் யார்? சிறுமி ஏன் அவருடன் சென்றாள்? சிறுமிக்கு தற்போது என்ன ஆனது? யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு விரைந்த பெற்றோர் தங்கள் மகள் காணாமல் போனதாக புகார் அளித்தனர். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த போலீசாரும் 5 தனிப்படை அமைத்து சிறுமியை தேடத் தொடங்கினர். சிறுமி காணாமல் போன பகுதியில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் கைப்பற்றினர். ஒவ்வொரு காட்சியையும் அங்குலமாக அவர்கள் ஆய்வு செய்தனர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்தது. சிறுமியை கடத்தியவர் பெயர் கார்த்தி, வயது 33. அவர் வேறு யாரும் இல்லை, சிறுமியின் அண்டை வீட்டை சேர்ந்தவர்தான். சில நாட்களுக்கு முன்புதான் அவர் வீட்டை காலி செய்திருந்தார். குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடித்தவுடன் அவரை கைது செய்ய போலீசார் விரைந்தனர். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், காணாமல் போன சிறுமியை அவரது குடும்பத்தினர் தேடத் தொடங்கிய போது அந்த இளைஞரும் அந்த இடத்தில்தான் இருந்துள்ளார். சிறுமியை தேடுவது போலவும் நடித்துள்ளார். கண்ணம்பாளையம் பகுதி அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் பதுங்கி இருந்ததை அறிந்த போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். கைது நடவடிக்கைக்கு பயந்து அந்த இளைஞர் தப்பிக்க முயன்றபோது கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் அவரது வலது கால் மற்றும் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கைதான கார்த்தி விசாரணையின் போது தெரிவித்த தகவல்கள் அனைவரது முதுகுத்தண்டையும் சில்லிட வைத்தது. சாலையில் சிறுமியை சந்தித்த கார்த்தி வண்டியை நிறுத்தி சிறிது நேரம் பேசியுள்ளார். பின்னர் பைக்கில் செல்லலாம் வா என சிறுமியை அழைத்துள்ளார். அந்த சிறுமியும் தனக்கு தெரிந்த அண்ணன் தானே என நம்பி அவருடன் பைக்கில் சென்றுள்ளார். சிறுமியை ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்து சென்ற அந்த இளைஞர் சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மேலும் சிறுமியின் முகத்தில் நகங்களால் கீறிய அவர் கடுமையாக தாக்குதலும் நடத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே சிறுமி துடிதுடித்து உயிரிழந்தார். அவர் அளித்த தகவலின்படி கண்ணம்பாளையம் பகுதி குளத்தின் அருகே இருந்த சிறுமியின் சடலத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் கொலையாளி கார்த்திக்கிற்கு உடந்தையாக இருந்த மோகன் என்பவரையும் கைது செய்தனர். இதனிடையே சிறுமியின் கொலைக்கு நீதி கேட்டு அவரது பெற்றோரும் உறவினரும் ஊர் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கொலைதான் தண்டனை. அவனை எடுத்துட்டு போய் 3 மாசம் 6 மாசம் கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு அவனை வெளியே விட்டுட்டு நாங்க என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பொதுமக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பெண்கள் எல்லாரும் இறைச்சவாயிங்க கிடையாது. நாங்கள் எல்லாம் உள்ள கொந்தளிச்சு போய் கிடக்குறோம். 10 மாசம் கருவுல சுமந்து பேத்தாத வழி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த சம்பவம் குறித்து பேட்டியளித்த சிறுமியின் தந்தை கொலையாளிக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தனது குழந்தைக்கு நடைபெற்றது போன்று வேறு எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். கோரிக்கை சிஎம் சார் இது உடனடியாக ரீச் பண்ணணும். அவனுக்கு தூக்கு தண்டனையோ இல்லை என்கவுண்டரோ ஏதோ ஒன்று போடணுங்க. எங்கள் பாப்பாவுக்கான மாதிரி இன்னொரு குழந்தைங்களுக்கு ஆகக்கூடாது. சிஎம் சார் இதுக்கு உதவியாக இருக்கணும். பாதுகாப்பு கொடுக்கணுங்க. பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு கொடுக்கணுங்க. குழந்தையோட உடம்பு கண்ணிலே பார்க்க முடியாத அவளுக்கு தான் இருக்குதுங்க. கண்ணங்கண்ணம்லாம் சரியான காயங்க. இப்போ அப்படியே எப்படி பண்ணாங்கன்னே தெரியாமல் அடிச்சிருக்கிறாங்க. தலை முட்டியெல்லாம் எரிக்கி விட்டு அப்படியே தலையெல்லாம் குப்பையை கிடக்குதுங்க.
களத்தெல்லாம் ஓடிச்சு விட்ருப்பாங்களா எடுக்குங்க, களத்தெல்லாம் தெரியும். அதனால் முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்கணுங்க. எங்களுக்கு ஏதோ ஏற்பாடு ஏதோ பண்ணணும். 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். மேலும் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதால் போக்சோ வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கார்த்தியிடம் போக்சோ நீதிமன்ற நீதிபதி பகவது அம்மாள் நேரில் விசாரணை நடத்தினார். முதல் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கை மற்றும் காவல்துறையினர் தயார் நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்குள் வழக்கு கண்டறியப்பட்டு வழக்கின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்ற நோக்கத்தில் இரவு முழுக்க கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணி உடனடியாக க்ளூஸ் எங்களால் எடுக்க முடிஞ்சது. மோகன்ராஜ் கார்த்தியோட மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு இந்த குற்றம் இவர் செஞ்சது அவருக்கான அந்த ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது. அவருக்கு குற்றம் செஞ்சதுக்கு முன்னாடியும் செஞ்ச பிறகும் இவர் கூட அவர் பேசியிருக்காரு இந்த குற்றம் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட மறைச்சிருக்காங்க அங்கே விசாரிச்ச டைமில். அவர் மீது கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. ஸோ இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணது தான். நேத்திலேருந்து நாங்கள் கண்டினியூஸாக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போக்சோ கேஸாக வரதுனால கண்டிப்பாக ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் கண்டிப்பாக வெளியில் நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த மீடியா டு நாட் ரிவீல். பின்னர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள கார்த்திக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவல் விதித்தார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சிறுமியின் உடலை அவரது குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டனர். பின்னர் சிறுமியின் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே பொதுமக்களும் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து சிறுமியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன.